ஹாய் மேம், வெல்கம் பேக் டு ஜோன் ஒன். ஸோ யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுங்களேன். இன்னைக்கு யூடியூப் ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் அனலிட்டிக்ஸை கிளிக் பண்ணுங்கள். அந்த அனலிட்டிக்ஸில் வந்துட்டு மேலே அந்த ஆடியன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா, மேலே 4வது ஆப்ஷன், அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், சூப்பராக ஒரு அப்டேட் இன்றைக்கி வந்திருக்கு. இன்றைக்கி காலையில் நான் எதாச்சு யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி செக் பண்ணும்போது தான் பார்த்தேன். இதில் பாருங்கள், ஆடியன்ஸ் பை வாட்ச் பிஹேவியர் அப்படிங்கிறதுல வந்துட்டு நம்ம சேனலில் வந்திருக்க அந்த வியூவர்ஸை வந்துட்டு தனித்தனியாக பிரித்து கொடுத்து வச்சுருக்காங்க. இதில் பாருங்கள், நியூ வியூவர்ஸ் எவ்வளோ வந்திருக்காங்க, கேஷுவல் வியூவர்ஸ், ரெகுலர் வியூவர்ஸ் எவ்வளோ வந்திருக்காங்க அப்படிங்கிறது தனித்தனியாக கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதில் தனித்தனியாக எந்தெந்த வீடியோஸை வந்துட்டு எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதையும் கொடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். பாப்புலர் வித் நியூ வியூவர்ஸ், பாப்புலர் வித் கேஷுவல் வியூவர்ஸ், பாப்புலர் வித் ரெகுலர் வியூவர்ஸ், இதுக்கு எல்லாமே வந்துட்டு எல்லா வீடியோஸில் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்கங்கிறத தனித்தனியாக கொடுத்து வச்சுருக்காங்க. இதுலேருந்தே எந்த வீடியோஸில் வந்துட்டு அதிகமாக யூஸ் போயிருக்கோ அந்த மாதிரி கண்டென்ட்டை நம்ம அடுத்தடுத்து எடுத்து நம்ம சேனலில் போடுறதுக்கு இந்த அப்டேட் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். அப்படி இந்த அப்டேட் உங்களுக்கு இன்னும் வரல அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு உங்களோட யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பை வந்துட்டு அப்டேட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக இது கிடச்சிடும். ஜூலை மந்த் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே ஒரே அப்டேட்டாக போய்ட்டுருக்குல்ல. ஓகே, எல்லாமே நல்லதுக்கு தான். இது எல்லாமே நம்மளோட சேனல் க்ரோத்துக்கு வந்துட்டு கண்டிப்பாக உபயோகமானதாக தான் இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த அப்டேட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நன்றி.